வணக்கம். வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இப்ப நான் காட்டப் போற ஐட்டம்ஸ் வந்து இயரிங்ஸ் கொஞ்சம் இருக்கு. கண்ணாடி ஒண்ணு வாங்கியிருக்கேன். டாப்ஸ் அந்த மாரி ரேண்டமா இருக்க போகுது. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் வந்து ஃபோட்டோல இது கொஞ்சம் நல்லா பெருசா வருமோ, ஸ்டேட்மெண்ட் இயரிங் மாரி வருமோன்னு நெனச்சேன். பட் எனக்கு புடிச்ச மாரி டெய்ன்டியா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இது வந்து இப்டி வந்து அதுல குட்டி, குட்டி பட்டர்ஃப்ளையா இருக்கு. நார்மல் இயரிங் பேக் கிடையாது. இந்த மாரி நம்ம சும்மா லூப் பண்ணி விட்டுறது தான். இது என்னன்னா, நான் அந்த ஒரு வீடியோக்கு தான் போட்டிருந்தேன். ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாரி தான் போட்டிருப்பேன். இந்த காது வந்து அந்த இது வந்து இட்ச் ஆக ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு வந்து நார்மல் மெட்டல் எது போட்டாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. அலர்ஜி ரியாக்ஷன் அந்த மாரிலாம் வராது. பட் என்னன்னு தெரியல இது ஆச்சு. இதோட பிரைஸும் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் கிடையாது. குவாலிட்டியா இருந்திருக்கணும். பட் ஏன் எனக்கு அது இட்ச் ஆச்சுன்னு தெரியவில்லை. மேபி நான் அத போட்டு இப்படி இழுத்துக்கிட்டே இருந்ததுனால, ரம்பம் மாரி ஆயிடுச்சான்னு தெரியல. அங்க வந்து எனக்கு இது ஆனது. இஃப் நீங்க இந்த மாரி இயரிங் போடுவீங்கன்னா, இதுல வாங்கிக்கோங்க. இந்த பிராண்ட் நேம் வந்து எல் ரிகாலோ அப்படின்ட்டு இந்த மாரி பாக்ஸ்ல வந்தது. அடுத்து எஸ்டெல்ல வந்து இந்த இயரிங் எடுத்தேன். இந்த மாதிரி ஏதாவது டாப்ஸ்க்கு போடலான்ட்டு. பட் ஆனா கலர் வந்து லைட்டா டல்லா தெரியுது. எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. லைட்டா டல்லா தான் இருக்கு. அடுத்து நீலூஸ் கலெக்ஷன் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு இது எடுத்தேன். அந்த ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை இது காட்டினேன் இல்லையா? அதே மாரி தான். பட் ஆனா கொஞ்சம் ஆ ஆமா. இது இடிக்குதா? நான் வலிக்குது. இதுவும் அந்த பட்டர்ஃப்ளை இது மாதிரி தான். பட் ஆனா கொஞ்சம் வேற மாரி. கோணல் மானலா இருக்கும். இந்த மாதிரி. எப்படி இருக்கு? எனக்கு இந்த மாரி இயரிங் வந்து ரொம்ப பிடிக்கும். கோணல் மானலா இருக்கும். பட் ஆனா எனக்கு வந்து இப்டி மெலிசா, லாங்கா இருந்தா எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரவுண்டா அந்த மாரி பிடிக்காது. இந்த மாரி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கியூட்ல. இதுவும் வந்து பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி பிரைஸ் கிடையாது. ஆனா அந்த பட்டர்ஃப்ளை இது கூட நம்ம வந்து இப்டி ஹேர்லாம் இது பண்ணும்போது மூவ் ஆகும். இது மூவ் ஆகாது. நைஸ். அடுத்து ஷைனிங் டிவா ஃபேஷன் அந்த பிராண்ட்ல இருந்து இந்த மாதிரி. ஐயோ! இந்த காதுல மாட்டவே இல்லையா இன்னும் கம்மல. இதுவும் கீழ வரைக்கும் லாங்கா வரும். ஒரு லீஃப் டிசைன் இருக்கு. ஸ்டோன்ஸும் இருக்கு. அடுத்து இப்போ ரீசென்ட்டா மேக்ஸ்ல ஒரு ஷ்ரக் எடுத்தேன். இது ஏதோ ஏதோ ஒரு மேக்ஸ் மேனியா சேல் மாரி போட்டிருந்தது. அதுல வந்து ஒரு ஷ்ரக் மாரி எடுத்தேன். ப்ளூ கலர். அதுக்கு வந்து ஒரு டேங்க் டாப் தேவைப்பட்டுச்சு. பிளாக் டேங்க் டாப், பிளாக் பேரலல் பேண்ட் போட்டு அந்த ஷ்ரக் போட்டா நல்லாருக்கும் அப்டின்ட்டு இத எடுத்தேன். ரிப்டு டீ ஷர்ட்லயே வந்து கிராப்டுல ஸ்லீவ்லெஸ் டாப் மாதிரி. இதுக்கு மேல அந்த ஓவர் கோட் போடும்போது நல்லாருக்கும்ன்ட்டு. இன்னும் நான் அந்த ஓவர் கோட்ட வந்து இது பண்ணல. ஆல்டர் பண்ணல. நான் ஒண்ணு எடுத்தேன். என் ஃப்ரெண்ட் ஒண்ணு எடுத்தா. நான் வந்து பெரிய சைஸா எடுத்துட்டேன். ஏன்னா, அது ரொம்ப ரேட் சீப்பா இருந்தது. 199 என்னமோ தான். சரி ஆல்டர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இன்னும் ஆல்டரே பண்ணல. நான் அதுக்கான டாப்பையும் வாங்கிட்டேன். பட் ஆனா, அத எப்போ ஆல்டர் பண்ண போறேன்னு தெரியல. அடுத்து இந்த ஷிஃபான் டாப், கிராப்ட் டாப் எடுத்திருந்தேன். இப்போ வந்து ஷிஃபான்ல டாப் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து இந்த மாரி ஒயிட் அண்ட் ப்ளூல பிரிண்டட் இருக்கு. ஃப்ரண்ட்ல இந்த மாரி தான் டிசைன் வருது. பேக்ல ஃபுல்லா எலாஸ்டிக். ஷோல்டர்லயும் எலாஸ்டிக் இருக்கு. ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி வருது. கியூட்டா இருக்குல்ல? நான் வந்து இத எதிர்பார்க்கல. நான் நெனச்சேன் பாலிஸ்டர்ல வரும் அப்படின்னு நெனச்சேன். பரவால்ல. நல்ல கியூட்டா இருக்கு பார்க்க. என்னன்னு தெரியல. இந்த வீடியோல தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப இடிக்குது. அதுவும் ஷார்ப்பா இருக்கு அந்த டேபிள். அடுத்து கோ கலர்ஸ்ல இந்த பேண்ட் வந்து ஆஃபர்ல இருந்தது. இந்த இது வந்து பலாசோ பேண்ட். இந்த ஷேட்ல எடுத்திருக்கேன். சைஸ் எஸ்ல எடுத்திருக்கேன். பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஒரு கிராப் டீ ஷர்ட் மாரி போட நல்லா இருக்கும் அப்டின்ட்டு எடுத்தேன். எஸ்ல எடுத்தாலும் இதுவே வந்து கொஞ்சம் நல்லா பெருசா வர மாரி இருக்கு. சைஸ் ஓகேவா இருக்குமான்னு பார்ப்போம். இதுவே வெயிட்டா இருக்கு அந்த பேண்டே. அடுத்து லென்ஸ்கார்ட்ல இருந்து ஒரு சன்கிளாஸ் எடுத்தேன். ரொம்ப மாசம் ஆச்சு சன்கிளாஸ் வாங்கி நானு. யூசுவலா நான் போய் பார்க்க மாட்டேன் சன்கிளாஸ் வேணும்னு. பட் ஆனா இப்போ ரீசென்ட்டா வெளிய போட்டு போறதுக்கு இல்லையே! ஏதாவது கான்சர்ட்லாம் போறோம்னா, ஏதாவது வேணுமே அப்படின்னு பார்த்தேன். என்னோட ஃபேஸ்க்கு நெறைய சன்கிளாஸ் செட் ஆவாது. ரொம்ப பெருசா போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால இந்த சைஸ் வந்து நான் பிக் பண்ணேன். இந்த மாரி டார்க் ஷேட்ஸ் என்கிட்ட இல்ல. இது வந்து என் தம்பி கூட யூஸ் பண்ணலாம். குட்டியா தான் இருக்கு. இதுதான் லாஸ்ட் ஐட்டம். கோஸ்ட் வீடியோ ஒரு வாரத்துல
இந்த வளர்றேன். கோஸ்ட் வீடியோ ஒரு வாரத்துல எந்தெந்த டேஸ்ல வேணும் அப்படின்றத சொல்லுங்க. வீக்லி வந்து 2 நாள் போடலாம். அதுல வந்து மண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அதுல வந்து எந்த நாள்ல வேணும் அப்படின்றது கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. மெஜாரிட்டியா இருக்கிறதுல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். போலாமா? டைம் வந்து 3 ஆகப்போது. இப்ப நான் காட்டுன எல்லா ஐட்டம்ஸையும் வந்து ட்ரை ஆன் ஷாட்ஸ் எடுக்கணும். இதுவே 2 ஹார்ஸ் ஆயிடும். தூங்கி எந்திரிச்சு இந்த 4 வீடியோ எடிட் பண்ணி, போஸ்ட் பண்ணி பரவால்ல நம்ம சபதம் எடுத்திருக்கோம். பிகாஸ் நீங்க பார்க்கணுமே. ஒரு 2, 3 நாள் கூட இருக்காது. அப்ப வந்து உட்காந்துட்டு எப்படி நம்ம இப்படி பிரேக் எடுத்தோம்? யாருக்காக இப்படி பிரேக் எடுத்தோம்? நம்ம வேலைய நம்ம பார்க்க வேண்டாமா? ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டோம்? அப்படின்ட்டு ஒரு மாரி ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. என் மேலயே நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். வாட் இஸ் திஸ் ஆர்த்தி? ஆஃபீஸ்ல அவ்ளோ பிரச்சனை இருக்கும்போதும், வீக்கெண்ட்ல உட்காந்து சாட்டர்டே மார்னிங் அவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு, அவ்ளோ வீடியோஸ் லைக் ஐ யூஸ்ட் டூ ஃபிலிம் 12 to 15 வீடியோஸ் பெர் டே. ஒரே நாள்ல. மார்னிங் எந்திரிச்சு ரெடியாயி ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் நாட் லைக் இந்த மாரி கதை பேசுறது கிடையாது. அந்த 15 வீடியோஸ்ல வந்து நான் அத்தன மேக்கப் டியூட்டோரியல்ஸ் ஒரு ஒரு வாட்டி மூஞ்சி கழுவி கழுவி எடுப்பேன். ஸோ இப்போ ஒரு மேக்கப் லுக் பண்றேன் அப்டின்னா, அடுத்து அந்த லுக்ல ஒரு 2 வீடியோ எடுத்துப்பேன். ஏதாவது கதை பேசுறது, ஹால் அந்த மாரி காட்டிட்டு, திருப்பி இன்னொரு மேக்கப் டியூட்டோரியல் எடுத்து அதுல ஒரு 2 வீடியோ அந்த மாரி பண்ணிட்டுருந்தேன். இப்போ ஏன் இப்படி ஆயிட்டோம் அப்டின்ட்டு என்னோட YouTubeல வந்து பழைய வீடியோஸ் அந்த நாள்ல எத்தன வீடியோ போட்டிருக்கேன். டெய்லி போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் பார்த்து கொஞ்சம் என்னையே வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரிலாம் நம்மளால பண்ண முடியும். முடியாம இல்ல. பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணல? 2 மாசமா எங்க போயிருச்சு அந்த அறிவு? அப்டின்ட்டு ரொம்ப இதாயிடுச்சு. நான் வந்து ஐ திங்க் ஒரு 1 மாசமா என்னோட YouTube ஸ்டுடியோ ஆப்பே நான் ஓப்பன் பண்ணல. வேண்டாம். அங்க போனா எல்லாருமே வந்து வீடியோ கேட்பாங்க. ஏதாவது திட்டியிருப்பாங்க. "எங்கம்மா வீடியோ? எங்கம்மா போன?" அப்டிம்பாங்க அப்டின்னு. அது பார்க்கவே வேண்டாம், பார்க்கவே வேண்டாம் அப்டின்ட்டு மைண்ட எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு நான் வந்து ஓடிக்கிட்டு இருந்தேன் இந்த லாஸ்ட் ஒரு 1 மாசம். No more games. Okay? We are adults. We have to be responsible. நம்மளுக்கு சோறு நம்ம தான் போட்டுக்கணும். ஸோ அதனால வில் சி. இதோட இன்னைக்கு நான் போறேன். நாளைக்கு வரமாட்டேன். அ வரேன். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.